ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து அவர் தெளிவாக ஒரு தடவையும் ஆணித்தனமாக சொல்கிறது என்னென்னா கிளியர் கவர்னன்ஸ்னு சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து ஊழலற்ற ஆட்சி, நாங்கள் வந்து வெளிப்படையான ஆட்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த டே ஒன்லேருந்தே அவர் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. அதாவது நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவர் அதை தான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து நாங்கள் 8 பேருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். இதுவரையும் அது நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தலைவர் விஜய் அவர்கள். பட் ஆனால் காமராஜர் அவர்களின் பீரியடில் வந்து தலைவர் கக்கன் கீழே தான் வந்து முக்கியமான போலீஸ்லேருந்து எல்லாமே முக்கியமான நிர்வாகமே இருந்துச்சு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையானவர்னா அவரோட கதைகள் கேட்டிங்கன்னா, திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட ஸ்பீச்சில் என்ன விஷயங்கள் இருந்ததுன்னா, மெயினாக அந்த பவர் கட் இஷ்யூ பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. அப்புறம் மேகதாது பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் நீங்கள் நடுநிலையாக இருக்கும். காவேரி ஆணையத்தை பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கக்கூடாது, மேகதாது சமரசம் பண்ணிக்கக்கூடாது, பவர் கட்டு நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் நக்கல் நையாண்டியோட முதல்வரே பவர் இல்லாமல், முதல்வர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே பவர் இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ நக்கல் நையாண்டிலாம் பண்ணியிருந்தார். பவர் கட் இஷ்யூ வந்து உண்மையிலே மக்கள் சஃபர் ஆகிறாங்க. அடுத்த ஒரு விஷயமா பார்த்தோன்னா, இப்போ திமுக மாதிரியே வந்து இவரும் வந்து இன்னைக்கு வந்து அந்த நீட் பேப்பர் லீக்னால நீட்டோட வினாத்தாள் கசிவால் எவ்வளோ மாணவர்கள் சஃபர் ஆகிறாங்க. அதனால் அதுக்கு மத்திய அரசுக்கு வந்து அவருக்கு அதை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடுல வந்து அந்த நீட் இல்லாமல் 12th மார்க்ஸ் பேசிஸில் வந்து அந்த பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் சீட் தரணுன்ற மாதிரி இவர் வந்து கண்டிஷனும் வச்சுருக்காரு இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் உறுதியாக இருக்கார். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளும் திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி இந்த நீட்டுக்கு அகென்ஸ்டாக, ஏன்னா மாணவர்களின் உயிர் போகக்கூடாது, மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாதுன்ற விஷயத்தில் வந்து இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி கூட அந்த கோட்டா அப்படின்ற ஒரு இடத்துல கூட ஒரு சமீப காலத்தில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தார். அதில் கூட அவர் சொல்லியிருந்தார், இது பொலிட்டிக்கல் மீட்டிங் கிடையாது, இது வந்து மாணவர்களுக்காக, இது வந்து ஒரு பர்சனல் மீட்டிங், ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி நான் இதை தலைமை தாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயங்கள் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதில். அதே மாதிரி அவர் மும்மொழி கொள்கைக்கும் எதிராக இருக்கேன் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருந்தார். எக்காலத்துலேயும் வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் வந்து உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து மத்திய அரசோட வந்து நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக, அதாவது திட்டங்கள், வளர்ச்சி, இந்த ரீதியாக மட்டும்தான் நாங்கள் வந்து இணங்கி போவோம், மற்றபடி அவங்க வந்து எங்களோட கொள்கை எதிரி தான் அப்படின்றத வந்து அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். அதேமாதிரி அதுக்காக தான் நாங்கள் வந்து ஜல்ஜீவன் 2.0ன்ற ஒரு திட்டத்துக்கு சைன் பண்ணி இமிடியேட்டாக ஒரு 2000 கோடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விஷயம் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக வந்து கூட்டு குடிநீர் திட்டம்னு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து நம்ம 543 திட்டங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் வந்து தண்ணி பஞ்சத்தில் தலைவிரித்து ஆடிய தமிழ்நாடை இன்றைக்கி ஓரளவு வந்து 80% மேலே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இது வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ஆந்திராவில் வந்து நதி இணைப்புகள் நடந்தது. ஸோ அதனால் அங்கேயுமே அந்த தண்ணி பற்றாக்குறை வந்து தவிர்க்கப்பட்டது. இன்னைய தேதிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. ஸோ இதை வந்து முதல்வர் வந்து இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஜல்ஜீவன் 2.1 அந்த திட்டத்தில் வேறு ஏதாவது ஒளிவு மறை தான் மத்திய அரசோட ஏதாவது ஒளிவு மறைவு ஒப்பந்தங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா அவங்க வந்து திடீர்னு வந்துட்டு இப்போ எப்படி ஈபியை வந்து சென்ட்ரலுக்கு ரேட்டுக்கு வந்து பணியை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஈபி வந்து ₹2 பெர் யூனிட் கட்டிகிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து சாதாரணமாக வந்து நம்ம வீட்டு பயன்பாடு டொமஸ்டிக் யூஸ் கரண்ட் பெர் யூனிட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ₹4.60 கட்டுறோம். நான் இப்போ 900 யூனிட் பயன்படுத்தியிருந்தேன்னா ₹6,300 சில்லற நான் கட்டுறேன் நான் அப்படின்னா வந்து நீங்கள் அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ₹4.60 கட்டுறோம் டொமஸ்டிக் யூஸ் கரண்ட். இது வந்து எதனாலன்னா அந்த உஜ்ஜைன்ற அந்த போன எடப்பாடி அவர்களின் பீரியடில் வந்து இந்திய அரசோட இந்த மாதிரி இந்த ஜல்ஜீவன் இந்த மாதிரி திட்டங்கள் இப்போ எப்படி இவங்க வந்து என்இபி இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி திட்டங்களில் வந்து அவங்க ஹிடன் இதாக வச்சு சைன் வாங்கினனால நம்ம அவங்களோட டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா தமிழ்நாடே டேரிஃபை நிர்ணயம் பண்ணுற மாதிரி இருந்தால் உண்மையிலே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹2,000 ₹3க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கும் பெர் யூனிட் ப்ரைஸ் டொமஸ்டிக் கரண்ட்டு. பட் ஆனால் இன்றைக்கி ₹4.60 போயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்து ஜல்ஜீவன்லேயே இது மாதிரி வந்து குடிநீருக்கு வந்து மக்கள் இப்போ வந்து வாட்டர் டேக்ஸை நம்ம பே பண்ணுறோம். அதில் வந்து ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியோ, டேரிஃபை கூட்டுற மாதிரியோ, வரி அதிகப்படுத்துகிற மாதிரியோ வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்துடக்கூடாது.
அதுதான் என்னோட முக்கியமான வேண்டுகோள் உங்ககிட்ட. ஸோ அத கருத்தில் வைத்து அந்த திட்டங்கள நீங்க செயல்படுத்தணும்னு நான் விரும்புறேன். அடுத்து வந்து மெயினா வந்து இன்னொரு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னவா எனக்கு இருந்ததுன்னா, வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் அதாவது நம்ம இப்ப தலித் மினிஸ்டர் 8 பேர வந்து நம்ம சகோதரர்கள், நம்ம ம ம சகோதரிகள், நம்ம மக்கள் அப்படின்னு அவரு அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் சொல்லும்போது, அது வந்து உண்மையிலேயே எனக்கே வந்து ரொம்ப பூரிப்பா, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, இந்த மாரியான ஒரு அரசியல் எடுத்துட்டு போனாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாடுல இந்த சாதிய வேறுபாடு இல்லாம, நம்ம வந்து ஒரு தமிழர்களா, மூத்த குடிகளா நம்ம எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சிட்டோம்னா, இந்த சாதிய கட்டமைப்பு வேறுபாடு இல்லாம இணைஞ்சிட்டோம்னா, நான் பர்சனலா ஃபீல் பண்றது, விஜய் அவர்கள் வந்து அப்படி ஒண்ணா இணைச்சிட்டாருன்னா, யாரையுமே சாதிய வேறுபாடு இல்லாம தமிழ்நாட்டுல மக்கள இணைச்சிட்டாருன்னா, உண்மையிலேயே அவரோட அ ம் அ அரசியல் தான் இனிமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அத யாருமே உடைக்க முடியாத ஒரு பெரிய கோட்டையாவும் இருக்கும்ன்றது நான் மனப்பூர்வமா நம்புறேன். அப்புறம் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்த அந்த ஆளுநர் உரையில் 2 தடவ நேஷனல் ஆந்தம் பாடப்பட்டதுன்னு. அது அவருக்குமே வந்து ஏன் இப்ப பாடப்பட்டது? இல்ல எனக்குமே ஒரு அதில ஒரு நெருடல் இருக்கு. அதாவது நேஷனல் ஆந்தம் பாடலாம். பட் வந்தே மாதரம் மட்டும் தான் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் முக்கியத்துவம். அது நம்ம ஏத்துக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கணும். முடியும்போது நம்ம நேஷனல் ஆந்தம் நம்ம தமிழர்களா இருந்தாலும் நாம அட் எண்ட் ஆஃப் டே வந்து நம்ம எல்லாருமே ஒரு இந்தியர்கள் அப்படின்றதுனால, எண்ட் ஆஃப் டே நம்மளோட நேஷனல் ஆந்தம் பாடலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அத வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனலா எடுத்துட்டு போ வேண்டாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. பட் வந்தே மாதரம் பாடுறது வந்து, அது கிட்டத்தட்ட வந்து அது ஆர்எஸ்எஸோட பெரிய திணிப்பா இருக்கிறனால மட்டும் அத நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றத நான் உறுதிபட சொல்லிக்கிறேன். அப்புறமா முதலமைச்சருக்கு அவர்களுக்கு வேண்டுகோளா வைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து 1, 2 இருக்கு. அதையும் நான் இப்போ இந்த காணொளி வாயிலாக நானு தெரிவிச்சுக்கிறேன். அது முதல் விஷயம் என்னன்னா, இந்த நாள் முதல்வன் திட்டத்த வந்து கைவிடுற மாரி வந்து அந்த இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க கைவிட்றாதீங்க அப்டின்ற மாரி. உண்மதான். அந்த திட்டத்த நீங்க கைவிடக்கூடாது. நீங்க பேரே மாற்றம் பட்டாலும், பட் அந்த திட்டத்த வந்து நீங்க கைவிடக்கூடாது. ஏன்னா, நான் உங்களுக்கு வந்து குறிப்பா இந்த விஷயத்த எதனால சொல்றேன்னா, இன்னைக்கு ஓபிசி, எஸ்டி ரெப்ரசன்டேஷன் மக்கள் வந்து இளைஞர்கள், மாணவர்கள் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து இந்த திட்டத்து மூலியமா நெறையா பயன்படுறாங்க. அவங்கலாம் வந்து ஒரு பவர் செக்டாரான ஒரு துறைக்குள்ள வந்து நுழையிறதுக்கு இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பிஜேபி வந்து பல மாநில கட்சிகள வந்து இன்னைக்கு கைக்குள்ள அடக்கி, ஒடுக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த பியூரோக்ராட்ஸ் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் தான். அதுல வந்து அவங்க வந்து ஒரு பேட்டர்னே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுல வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க அந்த உயர் சாதியினர ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா எடுத்து, அவங்க வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள அனுப்பிச்சு, அந்த மாநில கட்சிய வந்து கைக்குள்ள எடுத்து அவங்கள கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ, ஆனா இதுவரையும் அது தமிழ்நாட்ல முடியாம இருந்தது. ஏன் அதனாலன்னா, தமிழ்நாட்ல வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள், நம்ம தமிழ் மக்களோட ஆதிக்கம் தான் அதுல இருந்தது, இருக்கும். அததான் பார்த்து தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே எப்பவுமே போடுவாங்க. ஏன்னா, எப்பவுமே மக்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கணும். இவங்க வந்து மத்திய அரசுக்கு இணக்கமாயி, நம்மளோட தரவுகள எடுத்துக் குடுத்து அவங்கள வந்து அடிமைப்படுத்திறக்கூடாது அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ, இதில நீங்க வந்து பெரிய கவனம் செலுத்தணும். அதேமாரி நாள் முதல்வர் திட்டம் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் சாமானிய மக்கள் நீங்க அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணீங்க சட்டமன்றத்தில. சாமானிய மக்கள் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாமானிய மக்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகமா மேல் இடத்துல அதாவது ரீச் பண்ண முடியாத ஒரு பவர் செக்டார் ரீஜியன்ல வந்து நம்மலாம் போ முடியும் அப்படின்னா வந்து அதில வந்து நம்ம மக்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த ஐஆர்எஸ் இதில ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கும். நம்ம மாணவர்கள் சாமானிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் ரெப்ரசன்டேஷன். ஸோ, அது வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் மூலியமா நம்மளால செயல்படுத்த முடியும். ஸோ, அந்த திட்டத்த தயவு செஞ்சு கைவிடாதீங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 717 ஒயின் ஷாப்புகள நம்ம மூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது வந்து நாங்களும் லிஸ்ட் தேடி பார்த்தோம். அது லிஸ்ட் சரியா வர இல்ல. அந்த லிஸ்ட்டு. ஸோ, அத இன்னொரு தடவ நீங்க ஒரு பரிசீலனை பண்ணி கரெக்ட்டா அதில கூட ரிப்போர்ட் கூட வந்துச்சு. அத பரிசீலனை பண்ணி கரெக்ட்டா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அத ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாரி நம்ம வந்து டாஸ்மார்க்ல மூடுறது மட்டும் கிடையாது. நம்ம லிக்வர் கன்சம்ப்ஷன் மது அருந்தும் பழக்கத்தை நமது தமிழ்நாடுல இருந்து குறைக்கணும். முற்றிலுமாக ஒழிக்கணுன்ற ஒரு முயற்சியும் நீங்க எடுங்க. அதுக்கான விழிப்புணர்வுகள நெறையா உண்டாக்குங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, அப்பதான் வந்து நம்மளோட போதையில் வயப்பட்டு கிடக்கிற நம்ம இளைய சமுதாயத்த கொஞ்சம் மீட்டு எடுத்து கொண்டு வந்தா, நல்ல அரசியலும், நல்ல ஒரு நாடும் வந்து நமக்கு கிடைக்குன்றது
என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் லாஸ்ட்டா வந்து இந்த ஹெச்ஆர்என்சி அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சில கேள்விகள்லாம் வந்திருந்தது. என்னோட ஒரு கருத்து என்னன்னா வந்து, இன்னுமே வந்து இந்த ஹெச்ஆர்என்சி நம்ம இந்த கோயில்களுக்கு டொனேஷன்ஸ் நெறையா வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு நார்த்ல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ராமர் கோயில்லயே வந்து ஒரு 200,00,00,000 திருடியிருப்பாங்க. வெள்ளி திருடிட்டாங்க. இப்போ கரண்ட்டா ஸ்பார்க் ஆற விஷயங்கள். ஸோ, நீங்க கோயில்கள்ல வர வருமானத்த வந்து நீங்க வந்து கோயில்கள் பராமரிப்புக்கும், அதோட மேம்பாட்டுக்கும் செலவு பண்ணலாம். ஓகே. பட் அதுக்கு அதிகமா வர வருமானங்கள, நீங்க தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாடின் கல்வி வளர்ச்சிக்கு நீங்க வந்து செலவு பண்ணீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பெட்ரோல்ல வந்து அந்த செஸ்ன்னு வச்சிருந்தாங்க. அது 1% 2% என்னமோ வச்சிருந்தாங்க. அத எடுத்துட்டாங்க. ஏன்னா, அதுதான் கல்விக்கும் முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு கல்வி சார்ந்த மேம்பாட்டுக்கு அந்த பணத்த வரியா வசூல் பண்ணத வந்து இன்னைக்கு எடுத்துட்டாங்க. மத்திய அரச பொறுத்தவரையும் சாமானிய மக்கள் வந்து கல்வியில வந்து சிறந்து விளங்கக்கூடாது. அவங்கள எப்படியாவது கல்வியிலேருந்து கீழ இறக்கிரணுன்றது தான் அவங்களோட உள்நோக்கம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹெச்ஆர்என்சி மூலியமா நம்ம தமிழ்நாடு கோயில்கள்ல வர அறநிலைத்துறை மூலியமா கோயில்கள்ல அதிகதியா வர வருமானங்கள நம்ம வந்து கல்வியின் மேம்பாட்டுக்கு வந்து செலவு பண்ணணும். ஏன்னா, அந்த காலத்திலேயே வந்து மன்னர்களும் சரி, பெரிய பெரிய ஆதீனங்கள வந்து நெறைய நன்கொடைகள் குடுத்தாங்க. உருவாக்குனாங்க, நன்கொடைகள் குடுத்தாங்க. ஏன் அப்டின்னா, அது வந்து மதத்த வளர்க்கறதுக்காக இல்ல, கல்விய வளர்க்கறதுக்காக, அறிவ வளர்க்கறதுக்காக. எக்ஸாம்பிள் வேணா மயிலம்ல ஒரு ஆதீனம் இருக்கு. முருகர் கோயில் பக்கத்துல. அந்த ஆதீனத்துக்கு கீழ வந்து தமிழ் வளர்க்குற கல்லூரிகள் இருக்கு. நீங்க வேணா போய் பார்த்துக்கலாம். ஸோ, அதெல்லாம் இன்னும் மேம்படுத்தலாம். அந்த கல்லூரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணலாம். நீங்க சொல்ற ஏஐ வந்து தமிழ் வழி ஏஐ கூட அங்க கொண்டு வரலாம். இந்த மாரி நெறைய திட்டங்கள நீங்க வந்து செயல்படுத்தலாம். ஸோ, என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் இதுதான். அறநிலையத்துறை கோயில்கள் மூலியமா வர அதீத வருமானங்கள வந்து நீங்க குழந்தைகளின் கல்விக்காக ஈவன் வந்து இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு கோயில்லயும் சாமானிய மக்களின் குழந்தைகள வந்து குலுக்கல் முறையில தத்தெடுத்து, அவங்களோட முதல் வகுப்புலருந்து 12ஆம் வகுப்பு ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல கல்விய அந்த கோயிலே ஏற்கும். ஏன்னா, கோயிலுக்கு நன்கொடை குடுக்குறவங்களும் சாமானிய மக்கள் தான். அதுக்காக வேலை செய்றதும் சாமானிய மக்கள் தான். ஸோ, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸா அந்த கோயில் பண்ணா இன்னும் நல்லாருக்கும். அந்த கோயில் மேல இன்னமும் கடவுள் நம்பிக்கை அதிகமாகுன்றது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ, இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு செஞ்சு குடுக்கணுன்றத நான் உங்கள்ட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.